ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க குமரி ஷாப்பில இருந்து இந்த ஷாப்ஸ் டைப் பண்றதுக்காக. ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்துட்டு நம்ம ஜெமினியை யூஸ் பண்ணி அந்த VO3 யூஸ் பண்ணி பண்ண ஒரு வீடியோ. பட் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, இது வந்துட்டு யார் இதோ எதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொடுத்து பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஐடியா அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்களுமே வந்துட்டு இதை ஈஸியாக எடுத்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வீடியோ வந்துட்டு பாத்துக்கலாம். அண்ணா, எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா தம்பி, இப்போ என்ன பண்றது? நம்மளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கணும்ன்ற அப்படி சொல்ல வரலண்ணே, ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் தானே. நீங்க ஒன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்க வேண்டாம். அதுதான் நம்ம பசங்க வச்சிருக்காங்களே, உங்க கடையை இணைச்சிக்கிட்டலே போதும். வார ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம குமரி ஷாப்பி தமிழ்நாடு முழுவதும் வரப்போகுது. இப்பவே உங்க கடையை இணைச்சிடுங்க. குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்துட்டு ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்துட்டு ப்ரோவில் தான் பண்ண முடியும். நம்ம ஜெமினி ப்ரோவில் தான் பண்ண முடியும். ஸோ ஜெமினி ப்ரோ வந்துட்டு 1 மந்த்துக்கு நம்ம 0 காஸ்ட்டில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பண்ணி வச்சுட்டு 0 ரூபீஸுக்கு 30 டேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் 30 டேஸ் தாண்டி 1950 கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள வந்துட்டு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லிமிடேஷன், ஒரு நாளைக்கு இதுல 3 வீடியோஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த 3மே 8 செகண்டுக்கு தான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியும். அதாவது அதிகபட்சம் ஒரு நாள் 24 செகண்ட்ஸுக்கு தான் நம்மளால வந்துட்டு எடுக்க முடியும். தென் இந்த 3 வீடியோவுமே ரொம்ப என்ன சொல்றது, கரெக்டா நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ண போனா அது 2வது வீடியோவா கணக்கு எடுத்துரும். ஸோ 8 செகண்டுக்குள்ளாடி நம்ம இதை முடிக்கணும்னு சொல்றப்போ இது ரைட்டா வந்துட்டு இருக்காது. ஸோ கரெக்டா தேவையான பேக்கப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு நோட் பேட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டா பண்ணோம்னு சொன்னா அந்த இதுலயே அந்த கிரெடிட்ஸ் தீர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம கரெக்டா இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல நம்ம வெறும் ஜெமினி மட்டும் தான் இதை யூஸ் பண்ணி பண்ணமான்னு கேட்டா வேறையும் ஒரு சில டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ChatGPT யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டாவது கேன்வா, ஒரே ஒரு இடத்துக்காக வந்துட்டு கேன்வா ஃபைனல் எண்டிங்காக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் 3வது ஜெமினி, அதில் வந்துட்டு இதை பண்ண முடியாது, அதை வந்துட்டு பயன்படுத்தி இருக்கோம். தென் நோட் பேட் இதோட டிஸ்கிரிப்ஷன் இது பண்ணுறது. ஃபைனலாக இந்த வீடியோ எல்லாம் சேர்த்து ஒரு அவுட்புட் கொண்டு வரதுக்காக ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இவ்வளவு பயன்படுத்தி தான் இதை வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நமக்கு போனது வந்துட்டு ChatGPT. இப்போ ChatGPTல பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ என்னோட இமேஜை வேணும்னாலும் அந்த வீடியோல ஒரு அனிமேட்டடா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா, நம்ம இதுலயே ChatGPTலயே இந்த ஃபைல் அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் நமக்கு தேவையான ஒரு இமேஜை அப்லோட் கொடுத்து அதுல வந்துட்டு இந்த மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் வேணும், ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ அதுல வந்துட்டு 2 ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஒன்று வந்துட்டு ஒரு டீட்டெயில் பேராகிராஃப் வந்துட்டு கொடுக்கும். நமக்கு பேசிக்கா அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அது வந்துட்டு இனஃப். இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது இந்த வீடியோல எங்கெங்க நம்ம இந்த லோகோவை டிஸ்பிளே பண்றதுக்கு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அதை வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு காப்பி பண்ணி வச்சிருக்கேன் என்னோட லோகோவோட டிஸ்கிரிப்ஷன். தென் அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு கண்டென்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கண்டென்ட் அதுகிட்ட தான் கேட்டேன், ChatGPT கிட்ட தான் கேட்டு பார்த்தேன். எனக்கு இப்படி ஒரு ஆட் தேவைப்படுது, கடைகள் எல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் டைப் பண்றதுக்கு நீ ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். இது மனுஷன் மூளை ரொம்ப சோம்பேறித்தனமா யோசிக்கிறது. பட் அது வந்துட்டு கொடுத்தது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஸோ செகண்ட் வந்துட்டு கண்டென்ட் நானே வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுல வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க, அதுல இந்த லைன் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நோட் பண்ணிக்கிடணும். அதோட இந்த 2 லைன், ஒன்று வந்துட்டு அவுட்புட்ல எனக்கு வந்துட்டு கேப்ஷன்ஸ், தென் வந்துட்டு இது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆடியோ வந்துட்டு தமிழ்ல தான் பேசணுங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம கண்டென்ட் கொடுத்தாலுமே அது இங்கிலீஷ்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட ஸ்கிரிப்டை வந்துட்டு உள்ளடி கொடுக்குறேன். நான் என்னோட மைண்ட்ல தோணுன ஸ்கிரிப்டை வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு, 3 கடை ஓனர்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படிங்கறத வந்துட்டு கொடுத்துட்டு இதை எனக்கு 3 டிவைட் பண்ணி கொடு அப்படிங்கறத கொடுக்கும்போது அதுவே எனக்கு ஒரு அவுட்புட் வந்துட்டு கொடுக்குது. ஏன்னா 3 பார்ட்டை வந்துட்டு 8 செகண்ட் தான் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் லிமிடேஷன் ஆயிருக்கும். அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு அப்படியே 3 வந்துட்டு டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ப்ராம்ப்டை வந்துட்டு ஜெமினிக்குள்ளாடி வந்துட்டு கொண்டு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இதுதான், அதில் வந்துட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த விஷயத்தை அப்படியே இங்கே கொடுக்குறோம். அது வந்துட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வந்துட்டு கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட். எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துருச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா தம்பி,
இப்ப என்ன பண்றது, நம்மளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கணும். அண்ணே ஓகே. எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் அப்ப அதுல எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, முதல் 2 லைனை வந்துட்டு ஃபுல்லா அதால 8 செகண்டுக்குள்ளாடி கொண்டு வர முடியல. அப்போ ஒரு கிரெடிட்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சா. இதுதான் நல்லா யோசிக்கணும். 3 வீடியோ தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதை எப்படி கொண்டு வந்தேன்னா, என்கிட்ட 3 மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ 3 அக்கௌண்ட்ல இருந்து இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணேன். பட் நம்ம பண்ணும்போது பேசிக்கா பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மாறிக்கிட்டே வரங்க. வர வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா தம்பி, இப்ப என்ன பண்றது, நம்மளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கணும். அண்ணே அந்த எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, அதை கொஞ்சம் லிமிட் பண்ணி இந்த ஒரு லைன் மட்டும் போதும், அப்படியே படுத்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோட போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுல எனக்கு தேவையான அந்த அவுட்புட் மட்டும் கிடைச்சது. அண்ணே எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. வர வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஓகே, இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதோட வந்துட்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராம்ப்ட் என்னன்னு சொன்னா, சேம் அடுத்த லைன். ஆமா தம்பி, இப்ப என்ன பண்றது, நாமளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கலாம்னு சொல்றியா அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்கற மாதிரி வந்துட்டு ஒரு இதை கொடுக்குறேன். பட் இது என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா, இதை கண்டினியூஸ் இது ஸ்கிரிப்ட் கொடுத்தனால ரெண்டையுமே சேர்த்து ஒண்ணுக்குள்ளாடி எடுத்துருச்சு. அண்ணே எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. வர வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா தம்பி, இப்ப என்ன பண்றது, நம்மளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கணும்ன்றோம். அண்ணே ஸோ 2 லைன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல நமக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, 3 ஸ்கிரிப்டுமே வந்துட்டு 3 லிமிட்டுமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போனாலும் இதுல வீடியோ பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 தான் வந்துட்டு இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இன்னொன்று நீங்க இதுல வந்துட்டு VPN எல்லாம் தேவையில்லை, இந்தியாவிலேயே வந்துட்டு இது அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, என்னோட அனதர் ஒன் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போயிருந்தேன். அங்கே போய் என்ன பண்ணோன்னா, இதோட எனக்கு கண்டினியூட்டி வேணும். அதில் வந்துட்டு என்ன ஸ்கிரிப்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி 2 சீன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதோட கண்டினியூட்டியாக 3வது சீன் வேணும். ஸோ ரெண்டையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அதுக்கு ஒரு மெமரி இருக்கணும்ல, எப்படி எதை கிராஸ் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அது ரெண்டையுமே கொடுத்துட்டு 3வது சீன் வந்துட்டு இந்த அவுட்புட். பட் 3rd ஒன்று மட்டும் எனக்கு வந்துட்டு கொடு, 2 வந்துட்டு ரெஃபரன்ஸுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, ஐ கிவ் த சீன் 1 and 2 ப்ராம்ப்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 சீனையுமே கொடுத்துட்டு 3rd சீனை வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி 3rd சீன் கொடுத்துச்சு. பட் இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு பிளாப் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அப்படி சொல்ல வரலண்ணே, ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் பிளாப் என்ன அப்படின்னா, இதுல இங்க எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க. வர வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா ஓகே, இப்போ இவர் இந்த ப்ளூ சட்டை பர்சன் தான் கேட்குறாரு. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேற ஒருத்தர் தான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கணும். பட் இது என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, அவரே தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருச்சு. ஆனா கண்டிப்பா ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளாப்பா. 2வது அனதர் ஒன் ஃபிளாப் பண்ணுச்சு. பட் நான் அதை வந்துட்டு எடிட்டிங்ல வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா ப்ராம்ப்ட் வந்துட்டு கரெக்டா கொடுத்து பண்ணோம்னு சொன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணுச்சுன்னு சொன்னா, இங்க நம்மளோட வீடியோ ஆக்சுவலா 3 பாய்ஸ் மேல் கேரக்டர்ஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதா. பட் இங்க வந்துட்டு நமக்கு ஒரு 3 ஜூம் அவுட் பண்றப்ப கூட இருந்த 2 கடைக்காரங்களை வந்துட்டு ஃபீமேல் கேரக்டரை வந்துட்டு மாத்திருச்சு. பட் எனக்கு இதுல பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அவங்க கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்காங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. ஸோ அந்த மியூசிக் பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் அதை தான் வந்துட்டு நம்ம ப்ரீமியர் ப்ரோல வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம். தென் வந்துட்டு அடுத்தது 3வது ஸ்கிரிப்ட் என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு கிராண்ட்மாக்கு நான் வச்சிருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ஒரு கண்டென்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க, நீங்க ஒன்றும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்க வேண்டாம், அந்த நம்ம அதில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு கரெக்டா எக்ஸைட்டா நான் என்ன எதிர்பார்த்தேனோ ஆன்லைன் ஷாப்பிங் அதையே கொடுத்துருச்சு. அதுதான் நம்ம பசங்க வச்சிருக்காங்களே, உங்க கடையை இணைச்சிக்கிட்டாலே போதும். ஸோ பாட்டியம்மா பேசுறாங்களா. தென் அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்துட்டு கொடுக்குறோம். திரும்ப அடுத்த ஒரு அவுட்புட் வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வார ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம குமரி ஷாப்பிங் தமிழ்நாடு முழுவதும் வரப்போகுது. இப்பவே உங்க கடையை இணைச்சிடுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, இதுல நான் என்ன கேட்டேன்னு சொன்னா, இந்த பாட்டியம்மா இப்பவே உங்க கடையை இணைச்சிடுங்க, குமரி ஷாப்பி இது நம்ம கடை மக்கா கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த லிமிட் அவ்வளவுதான். அந்த 8 செகண்டுக்குள்ளாடி குமரி ஷாப்பி இது நம்ம கடை மக்காவை கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுனால இதுக்காக திரும்ப என்ன பண்ணேன், அனதர் ஒன் அக்கௌண்ட், 3rd அக்கௌண்ட் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ 3rd அக்கௌண்ட்டுக்கு போய், ஏன்னா இதெல்லாமே நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றதுனால இவ்வளவு அவுட்புட்ஸ் தேவைப்படுது, இதுலயும் 3 தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால
தேர்ட் அவுட்புட்டுக்கு வந்துட்டு போகிறோம். இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த பாட்டி அம்மாவோட 2 சீனை வந்துட்டு இதில் கொடுக்குறேன். ஸோ நான் இதில் 1 and 2 ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். எனக்கு தேர்ட் ஒன் மட்டும் எனக்கு ப்ராம்ப்ட் வந்துட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி, இந்த அவுட்புட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே பழைய ரெஃபரன்ஸ் 2யுமே கொடுத்துட்டு 3வது இது கொடுக்குறேன். ஸோ ஒரு அக்கௌண்ட் மாறும்போது அந்த கண்டினியூட்டியில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு வருது. இந்த பாட்டியம்மா அதே பாட்டியம்மா தான், அவங்க இந்த ட்ரெஸ் கலர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ இப்போ குமரி ஷாப்பிங் இது நம்ம கடமக்கா. இதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, பாட்டி இது நம்ம கடை மக்கா அப்படின்னு சொல்றது பதில் இது நம்ம கடை மக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கமா டிஃபரன்ஸ்ல வந்துட்டு இது ஒரு பிரச்சனை இருந்ததுனால திரும்ப அதுல ரீடிசைன் பண்றோம். அதுல கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு கமா மட்டும் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருப்போம். அதுல என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னா, குமரி ஷாப்பி இது நம்ம கடை மக்கா, இதுல ஒரு கமா போட்டுட்டு நம்ம கடை மக்கான்னு போட்டுருவோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு வந்துருச்சு. குமரி ஷாப்பிங் இது நம்ம கடமக்கா. ஓகே, இப்போ வந்துட்டு அவுட்புட் வந்துருச்சா. தென் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ நேராக ப்ரீமியர் ப்ரோக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் தான் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இதில் சீன் நீங்கள் பார்த்தா தெரியும், 3 வீடியோவுமே எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் நிறைய இடங்கள் வந்துட்டு கட் பண்ணி நான் வெளியே எடுத்திருப்பேன். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீடியோ இதில் நம்ம பண்ணாலே தெரியுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணியிருக்க பார்ட் வந்துட்டு இந்த இடத்துல இது ஒரு வாட்டர் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். நம்ம குமரி ஷாப்பியோட ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணியிருப்போம். தென் ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாரும் ஆன்லைன் ஷாப்பிங் மாறிக்கிட்டே வரங்க, வர வர நம்ம சேல்ஸ் அப்படியே படுத்துடுச்சே, என்ன பண்ணலாம்? ஆமா தம்பி, இப்ப என்ன பண்றது, நம்மளும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்கணும்ன்ற அப்படி. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு எண்டிங்கை கொஞ்சம் கிராப் பண்ணியிருப்பேன். அது போதும் அப்படிங்கிற அந்த மியூசிக்ஸை கட் பண்ணிட்டு எண்டிங். தென் அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல வரலண்ணே, ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் தானே. ஓகே, இதுலயும் வந்துட்டு என்ன பண்ணிருப்போம், எண்டை வந்துட்டு கிராப் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோ விஷுவல் அது போதும் அப்படிங்கிறதுக்காக. தென் இதை என அவுட்புட் கொடுக்கும்போது இதுல வந்துட்டு மேலே கீழே கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் வந்துட்டு காமிக்குது. ஸோ ஜூம் வந்துட்டு அதாவது இப்படி இந்த அளவுல இருக்குது, அதை அந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த ரேஷியோ வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஒரு 137 கொடுத்தப்போ எனக்கு அது வந்து கரெக்ட் ஃபிட் ஆகுற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் தானே. இதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு, இந்த இடத்துல ஆக்சுவலா இப்படி வரும். நம்ம இத கண்டினியூ பண்ணோம்னா பண்ணி ஆகணும் தானே. இதுல அந்த மியூசிக்கோட அந்த இவங்க கேரக்டர்ஸ், அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்துட்டு இங்க வரும். ஸோ நான் இதுல என்ன பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா, அந்த மியூசிக்கை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ரீவியஸா இருந்த இந்த வீடியோல இவங்க நடந்து வர இதை அப்படியே எடுத்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இங்க கொடுத்துருப்பேன். ஸோ அதான் நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்க. ஸோ மியூசிக் அப்படியே வச்சுக்கிட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்கோம். அந்த நடக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ்ல கொடுக்கலாங்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் பாட்டியோட வீடியோல பெருசா எங்கேயுமே கரெக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணல. ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட் அண்ட் எண்டிங் இந்த 2 மட்டும் ஜஸ்ட் கிராப் பண்ணிருப்போம். நீங்க ஒன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் தொடங்க வேண்டாம். அதுதான் நம்ம பசங்க வச்சிருக்காங்களே, உங்க கடையை இணைச்சிக்கிட்டாலே போதும். வார ஆகஸ்ட் 15 தேதி நமக்கு இணைச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, பாட்டி எண்டிங்ல வந்துட்டு ஒரு அந்த லோகோ வரும், அந்த லோகோவை வந்துட்டு கட் பண்ணிருப்போம். இது நம்ம கடமக்கா. ஓகே, ஸோ இந்த பேக் வரைக்கும் தான் நமக்கு அவுட்புட் கிடைச்சிது. பட் அந்த டேட் பெருசாக ஹைலைட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டேட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலாக கேன்வா இதில் தேவைப்பட்டிருக்காது. பட் இந்த இடத்துல கேன்வா யூஸ் பண்ணது இந்த ஒரே ஒரு நீடுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த இருக்குல்ல, இதை கொண்டு போய் இதில் ஒரு அனிமேட் டெக்ஸ்ட் கொடுத்து அதை அவுட்புட் எடுத்து அங்கே கொண்டு போய் வச்சிருப்போம். ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல கேன்வா யூஸ் பண்ணியிருந்திருப்போம். தென் ஃபைனலாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நாம இது பண்ணுறோம், யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுலேயுமே ஏஐ நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இதே ஏஐ கிட்ட நான் போய் கேட்டேன், எனக்கு வந்துட்டு வேணும், இதை வந்துட்டு நான் யூடியூப்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு ஒரு டைட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அது கொஞ்சம் நிறைய
டைட்டில்ஸ் வந்துட்டு கொடுத்துச்சு. அதில் ஒன்று இந்த 7வது டைட்டில் தான் வந்துட்டு நான் வீடியோவோட இதாக வச்சுருப்பேன். டைட்டில் வந்துட்டு வச்சுருப்பேன், பாட்டி சொல்கிறாங்க இது நம்ம கடமக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் ஏஐ கொடுத்துருச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எனக்கு இதுக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும். அப்போ இதே டீட்டெயில்ஸை வச்சு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் வித் இமேஜ் வித் எபோவ் இமேஜ் சீனரிஸ் அண்ட் த கிராண்ட்மா அண்ட் ஷாப் ஓனர்ஸ் 16:9 ரேஷியோவில் கூட அப்படின்னு கொடுக்குறப்ப அது வந்துட்டு சூப்பராக கொடுத்துச்சு. அது ஆக்சுவலாக நல்லா இருக்கு அந்த தம்ப்நெயில். பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த தமிழ் அது வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணலை. பாடதி சொல்லுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது இருந்ததுனால அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தேன். கைண்ட்லி ரிமூவ் த டெக்ஸ்ட் ஃப்ரம் த இமேஜ் அண்டு டோன்ட் ரிமூவ் த லோகோ. லோகோ அப்படியே இருக்கட்டும், டெக்ஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுன்னு சொல்லும்போது அப்படியே அது வந்துட்டு லோகோவை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. பட் எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்ததுனால நான் அதை என்ன பண்ணிக்கிட்டேன், திரும்ப போய் யூடியூப்ல கேன்வாவில் போய் எனக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து அது சொன்ன அந்த கண்டென்ஸை தமிழில் டைப் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வச்சு வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஒரு வெறும் இந்த ஒரு 34 செகண்ட்ஸ் வீடியோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு ஏஐ வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு இது பண்ணியிருக்கு, பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனால் நான் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்னைக்கு சொல்ல போனால் என்ன சொல்றதுக்கு, இந்த கோடிங்ஸ் வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸை வந்துட்டு நான் எழுதிட்டு இருக்கேன். நிறைய தீம் ஃபைல்ஸை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித் த சப்போர்ட் ஆஃப் என்ன சொல்றது ChatGPT, ஜெமினி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு குமரி ஷாப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதை ஏஐ பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்றாங்க, ஏஐல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படி ஆயிருன்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஐல நிறைய ப்ளஸ்ஸும் வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே உலகம் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நோக்கி போறப்ப நாமளும் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட சேர்ந்து பயணிச்சோம்னு சொன்னா நம்மளோட டிராவலும் வந்துட்டு அதோட சிங்கர்னைஸ்டா வந்துட்டு இருக்கும். ஸோ ஏஐ அப்படின்னு சொன்னது யாருமே பெருசா மலை மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. என்னாலேயே கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னா உங்களாலையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இதுல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு இது காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஈஸியா இருக்கலாம். ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்தாலும் இதை பத்தி ஏதாவது டீட்டெயில்டா பர்டிகுலர் பார்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தென் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வீடியோவோட பார்ப்போம், சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா.